முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு. தமிழக மக்கள்ல பல பேருக்கு தெரியாத சில விஷயங்கள நான் என்னுடைய கருத்துக்கள்ல வெளியிடுறேன். இந்த கருத்துகள் அவங்களுடைய மனசுல போய் நமக்கு இதெல்லாம் தெரியலன்ற ஒரு இடம் பரிதவிக்கும்போது, அரசா இதற்கு என்ன தீர்வு பண்ண முடியும்ன்றத நீங்க சிந்திச்சு, அதுக்கான துறைசார் வல்லுநர்களை கூப்பிட்டு இதுக்கு உத்தரவிடுங்க. தமிழ்நாட்டுல பல பேருக்கு பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. பல பேருன்றது விவசாயிகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், சிறு தொழில் வியாபாரிகள். டாக்ஸ் எதுக்கு பே பண்ணணும்னு தெரியாது. ஒரு லோன் வாங்கணும்னா ஒரு 3 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணுன்ற ஒரு உண்மையான ஒரு விஷயம் தெரியாது. ஐடி ஃபைல் பண்ணா யார்கிட்ட போய் பேசணும்ன்றது தெரியாது. ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் பேசணும்னு நினைப்பாங்க. ஆடிட்டர் பேமெண்ட் கேட்குறாரு. ஆடிட்டருக்கு ரூ. 5000 பேமெண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரூ. 1000 கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாதுன்னு கூடிய வார்த்தைகளுக்கு காரணம் என்னன்னா, தெரிஞ்சுக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டது கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படும்போது, இத அவங்க யார்ட்டயும் போய் கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிருவாங்க. கவர்மெண்ட்ல எவ்வளவு லா இருக்கு, சட்ட திட்டங்கள் இருக்கு, சட்டத்துடைய செக்ஷன் நம்பர் என்னன்னு தெரியாது. எனக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும்? வக்கீல்ட்ட போய் கேட்போம். அப்புறம் வக்கீல் சொல்லுவாரு, இந்த சட்ட திட்டங்களே தெரிஞ்சுக்காம நீங்க ஏன் இந்த தொழில் செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட ஏன் பணம் கொடுத்தீங்க? இந்த ஏன் போய் ஏமாந்தீங்க? இந்த விஷயங்கள் எங்களுக்கு லா தெரியாதுங்கன்னுவாங்க. இந்த தெரியாதுன்னு கூடிய வார்த்தைகளுக்கு காரணம், தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல ஸ்கூல் சிலபஸ்ல இருந்தே ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். நம்ம ரோடுகள்ல பார்க்கக்கூடிய போர்டுகள்ல மிகப்பெரிய விளம்பரங்களுக்கு அடியில ஒரு செக்ஷன். தியேட்டருடைய விளம்பரங்களுக்கு அடியில ஒரு செக்ஷன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விளம்பர படங்கள்ல ஒரு சின்னதா இந்த சட்டத்துக்கு இந்த செக்ஷன் 302 கொலை வழக்கு, 307 அட்டெம்ப்ட் மர்டர், இந்த மாதிரியான ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதுக்கான வார்த்தைகள் என்ன? நீ அரெஸ்ட் ஆகுற, செக் பவுன்ஸ் கேஸில் அரெஸ்ட் ஆனா உனக்கு இந்த செக்ஷனில் வழங்கப்படும். இந்த விஷயங்களை அரசு சார்ந்த நிறுவனங்கள் மக்களுக்கு தெரிவிக்கும் போது அவங்களுக்கு உண்மை புரிந்து, ஓஹோ இந்த குற்றம் பண்ணால் நமக்கு இந்த செக்ஷனில் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு கூடிய எண்ணம் அவங்களுடைய மனதில் தைரியப்படுவாங்க. நீச்சல் அடிக்க நிறைய பேருக்கு தெரியாது. கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்ட தெரியாதுன்னா எங்களுக்கு கார் கிடைக்காது. காருக்கான உரிமம் வாங்குறதுக்கு அது நம்ம போய் டிரைவிங் லைசன்ஸ் கேஷ் வாங்கணும். யார்கிட்ட போய் கார் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே. இந்த உந்துதலுக்கான சக்தி அரசாங்கத்திலிருந்து வரும்பொழுது அவங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக நீங்கள் நிற்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். நிறைய பேருக்கு எம்எஸ்எம்இ லோனு, கவர்மெண்ட்டுடைய எல்லா விதமான லோன்களும் எப்படி நியாயப்படுத்தி வாங்கணும். இவங்ககிட்ட போயிட்டா வந்துருமா கேட்டால், இவங்ககிட்ட போனால் முதல்ல வெளியே போங்க, அப்புறமா வாங்க, சர்வர் சரியில்லை, நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு தெரியாமையே கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது தெரியப்படுத்திட்டா அவங்களால எளிதாக செயல்படுத்த முடியும். முதலமைச்சர் ஐயாவுடைய கவனத்திற்கு, தமிழக மக்களுக்கு உண்மையாகவே எது மேலே படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு உயிருக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படிலாம் பாதுகாக்காமல் இருக்காங்கன்ற ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு விளம்பர படங்கள் மூலிமா அரசோடைய துறை சார்ந்து ஒவ்வொரு இடங்களையும் விளம்பர பலகைகளையும், பஸ்கள்லையும், தியேட்டர்களையும் வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.